5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ தான் நான் திருச்செந்தூர் வரேன். பணம் நகை இந்த விலை அதிகமான பொருட்கள் எல்லாமே வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மெயினாக மன்னியசாமிக்கு சரி ஆட்டம் போட்டுருக்காங்க. 5 மணி நேரம் லைன் நின்றதுக்கப்புறம் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. அழகான தோகைகள் பாருங்க, ஆண்மயில் கோவிலோடைய கோபுரம். யமாகா 9.9 பவர் உள்ள இன்ஜின், கெரோசின் இன்ஜின் பாருங்கள், வேறு லெவலில் நல்லா புத்து புதுசாக இருக்குது. இதை வச்சுட்டு தான் நம்ம மீனவர் நண்பர்கள் எல்லாருமே கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீக பயணத்துடைய 2வது நாள். காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஆமாங்க, செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூரில் இருக்கும். செந்தில் ஆண்டவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் திருச்செந்தூருக்கு. நேற்று நைட்டு ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து சூப்பராக குளிக்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜம்முன்னு பாருங்க, முருகருக்கு பட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டுமா. பின்னாடி பாருங்கள் நம்ம ராஜகோபுரம், பேக்கில் அந்த லைட் போர்டு ஃபேமஸாக நிறையா ஃபோட்டோ வீடியோஸில் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த கருணை கடலையை கந்தா போட்டு அதுக்கப்புறம் வந்து திரு செந்தில் ஆண்டவர் அந்த நேம் லைட்டிங் போர்டு, இந்த ரெண்டுமே நல்லா ஃபேமஸாக போய்ட்டுருக்கு. அது அங்கே இருக்குது. ஓகே வாங்க அப்படியே நம்ம போய் லைன் நிற்கலாம். காலையிலே செம்ம ரஷ். நான் சபரிமலை அப்புறம் திருச்செந்தூரில் எப்பயுமே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஓகே வாங்க அப்படியே நம்ம போகலாம். பாருங்க, நம்ம விட்டுட்டே போயிட்டாங்க, டக்குன்னு போனோம்னா தான் பிடிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து கோவிலோடைய மெயின் கோபுரம். ஓகே, ஒரு கோபுரம் அங்கே இருக்குது பாருங்கள். அங்கே வந்து ஃப்ரீ தரிசனத்துக்காக பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. காலையில் இப்போ தானே ஓப்பனிங், அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது. நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கடல். அந்த பக்கம் தான் வந்து அந்த போர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் பொது தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உங்களுக்கு எல்லாம் சுற்றி காமிக்க போகிறேன். ஓகே, நம்ம சுவாமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்கருக்காக நம்ம எல்லாமே வைக்கிறதுக்காக லாக்கர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம அதுக்குள்ளே போய் ராஜகோபுரத்தை ஒரு சினிமாட்டிக் ஷாட் ஒன்று எடுத்து வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எப்படி பிரம்மாண்டமாக நம்ம திரு செந்தில் ஆண்டவருடைய ராஜகோபுரம். ஓம் சரவண பவ, வேறு லெவல். காலையில் உண்மையாக செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடல் குறையோர இந்த காற்றுக்கும் செம்ம வைபாக இருக்குது. நம்ம முருகரை இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கோயிலுக்கு முன்னாடியே பாருங்கள் கடைகள், பூ, தேங்காய் பழம் செட்டு, இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பொது தரிசனத்துக்கு பாருங்கள், இங்கேருந்து லைனு செம்ம க்ரௌடாக இருக்குது பொது தரிசனத்துக்கு. இந்த பக்கம் 100, 100 தரிசனம், மற்ற சிறப்பு தரிசனங்கள் எல்லாமே அந்த சைடில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கிளாக் ரூமு. இது வந்து வைக்கிறதுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பணம் நகை இந்த விலை அதிகமான பொருட்கள் எல்லாமே வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மெயினாக ஃபோனு போட்டுருக்கு பாருங்க, பணம் மற்றும் நகை ஃபோன் வைக்க அனுமதி இல்லை. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்ட்ரன்ஸ், மெயின் ஆர்ச்சு. அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு, ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட் சைடு தான் இந்த இடம் இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்க சாமி. அப்புறம் இங்கே டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அதிகாலை 3 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா நடை திறப்பு, 3:30க்கு விஸ்வரூபம், அப்புறம் அப்படியே வந்து உதயமா மார்த்தாண்ட அபிஷேகம், அப்புறம் உச்சிகால பூஜை, ராக்கால அபிஷேகம், நடை காப்பித்தல், இந்த மாதிரி 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. பக்தர்கள் இரவு 7 மணி வரை சன்னிதானத்துக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. இதுதான் வந்து ஃப்ரீ தரிசனத்தோடைய இன்னைக்குடைய க்ரௌடு. நானே கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ தான் நான் திருச்செந்தூர் வரேன். அதனால் எனக்கே பார்க்குறது வந்து நல்லா பிரமிப்பாக இருக்குது. நம்ம டிவிலையும் ஃபோன்லேயும் மொபைல்லையும் மாட்டிருந்தோம், வந்தாச்சு நேரில். 2020லேயோ 2019லேயோ சபரிமலை டைமில் திருச்செந்தூர் வந்து அதுக்கப்புறம் வரலான்ட்டு இருந்தோம். வர்றதுக்கே கொஞ்சம் முடியல. பட் ஆனால் ஃபைனலி நம்ம வந்துட்டோம். அதை விட சரி, இப்போ காலையில் ஒரு சண்டஸான எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், காலையிலே மார்னிங்லேயே பாருங்கள், நம்மளுக்கு முருகருடைய வாகனம், முருகரே வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அழகான தோகைகள் பாருங்கள், ஆண்மயில் கோவிலோடைய கோபுரம். உண்மையாகவே இதே போதுங்க, முருகர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. வேற லெவல். ஓம் முருகா சரவண போக, செமங்க. ஓகே வாங்க அப்படியே நம்ம கடலுக்கு போவோம்.
இங்கே பாருங்க சரியான ஒரு வியூங்க. தெரிகிறதா? மேலே தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம், பொது தரிசனத்தோடைய லைனு. பின்னாடி தான் தெரிகிறது தான் வந்து கடல். இன்னைக்கு கடல் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. அன்சி அமைதியாக இருக்குது லைட்டாக. இதெல்லாம் தான் இந்த இப்போ ரீநோட் பண்ணாங்க, இந்த கல் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டு. பாருங்கள் காலையிலேயே நம்ம மீனவர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ஃபிஷ்ஷிங்க்கு. வா சூப்பர் சூப்பர். ஏகப்பட்ட படகுகள் ஆகா இருக்கு, அதனால தெரியல. பேட்டரி வேன் போது பாருங்க. ஓகே சூப்பருங்க. ஏகப்பட்ட மயில்கள் இருக்குது. முருகருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. தெரியுதாதா? அங்கே அந்த பாறை மேலே கொண்டு வருங்க. அப்படியே பார்த்தது ஆண் மயில், இங்கே உள்ளே கொண்டு இருக்கிறது பெண் மயில். பட் இது போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான மாதிரி தெரியுது. கருணை கடலை கந்தா போற்றி இந்த போர்டு. ஓம் கருணை கடலை கந்தா போற்றி. சொல்லுங்கள் முருகனின் பேரை. அந்த கோயிலுக்கு அந்த சைடு தான் பார்க்கறதுக்கு அமைதியாக தெரியுது. இங்கெல்லாம் பாருங்க செம்ம ரஃபாக இருக்குது. எப்பவுமே திருச்செந்தூர் கடலில் வந்து அலை வந்து தான் வேற லெவலில் தான் இருக்கும். விளையாடுறதுக்குமே சூப்பராகவே இருக்கும். பாருங்க அட்டு ஊத்து பாருங்க. வா 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 வந்துருச்சு பாருங்க. உண்மையாகவே வேற லெவலுங்க. ஒரு அலையும் ஒரு மாதிரி வருது டிஃப்ரெண்ட்டாக. ஒரு அலையில் பாருங்க இதோட நின்றுது. ஒரு அலை மேலே வரைக்கும் கட்டிச்சுட்டு போகுது. மாதிரி எங்கெல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம இப்போ தான் வந்து பாருங்க குளிச்சுட்டு வந்ததுனால அப்படியே காலை மட்டும் நினச்சிட்டு நம்ம முருகப்பெருமானை பார்க்க போகலாம். பாருங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் சரி ஆட்டம் போட்டுருக்காங்க பாருங்க. நான் மணினா சரி காலையில் ஓகே நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம தரிசனத்துக்கு போயிடலாம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இப்போ போனோம்னா தான் எத்தனை மணிக்கு தரிசனம் பார்க்க போகிறோன்னு தெரியல. உள்ளே போகணும் அலோட் ஆயிடுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம முருகருடைய வாகனத்தை பார்த்தோம். இப்போ முருகருடைய அண்ணனுடைய வாகனத்தை பார்க்குறோம். பாருங்க எப்படி ஜம்முன்னு வராரு பாருங்க. அப்படியே ஜெய்ஜண்டிக்காக வராரு. அப்பா மணியன் எப்படி இருக்காரு வர்றதுக்கு? செம்மையா இருக்காரா? என்ன ஹேர் ஸ்டைல்லாம் புதுசா இருக்கு. காலையிலே பாருங்க ரைடு. சொல்லுங்க. ஓகேங்க, இன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நம்மளுக்கு எல்லாமே வந்து சூப்பராக நடக்குது காட் கிரேஸில். ஓகே, அதே மாதிரி தரிசனத்தையும் நம்ம சீக்கிரம் பார்த்துட்டோம்னா உண்மையாகவே ஏறலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கருட பகவானும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு காட்சி அளிச்சிருக்காரு. வாவ், முருகனுக்கு வீரவேல், முருகனுக்கு சுப்பிரமணிய சாமிக்கு. ஒரு பொது தரிசன லைன்ல நிக்கிறோம். மணி 6:31 ஆகுது. இப்ப 6:31 நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். எத்தனை மணிக்கு நம்ம சாமி தரிசனம் பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா எவ்வளவு கும்பல் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் சீசன் காலையில. இன்னைக்கு வியாழக்கிழமை. ஏன்னா காலைல 3 மணில இருந்தே லைன்ல நின்றுட்டு இருக்காங்க.
வா 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிலேருந்து 4:30 மணி 5 மணி நேரம் லைன் இருந்ததுக்கப்புறம் சூப்பராக நம்ம சுப்பிரமணிய சுவாமி, சண்முகநாதர், வெங்கடாச்சலபதி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்புறம் வள்ளி தெய்வானை தாயார் 2 பேருக்கு சூப்பராக வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 மணி நேரம் லைன் நின்று ஆச்சு. ஏன்னா கூட்டம் நல்லா சரியான கூட்டம் சீசனுனால. ஓகே, இப்போ கரெக்டாக ஒரு 6 மணிக்கோ 5:30க்கோ நம்ம லைனுக்கு 6 மணிக்கு போனோம்னு நினைக்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 5 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. ஓகே, சாமி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் போய் சாப்பிட்டு அடுத்து இங்கேருந்து நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். பக்கத்தில் வேறு ஏதோ ஃபோர்ட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அங்கே நம்ம மீனவ நண்பர்கள் எல்லாமே சூப்பராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வெயிலில் இந்த அளவுக்கு வெயிலையும் வேறு லெவலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரிப்டெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க உள்ள இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு. இப்போ காற்று நல்லா பாருங்கள் கேட்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா லைட்டாக விட்டு விட்டு தான் கேட்கும். அந்தளவுக்கு நல்லா காற்று. ஓகே, போகலாம். அதே மாதிரி மக்களே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து நம்ம பொது தரிசனத்தில் வெயிட்டிங்கில் இருக்கோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைன் நிலைக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெயிட்டிங் ஹால்ஸ் ரூம்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளேயே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. வெயிட்டிங்கில் அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருகரை போய் தரிசிக்கலாம். ஓகே மக்களே, அப்படியே நம்ம திருச்செந்தூர்லேருந்து ட்ராவலிங் பண்ணி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலுக்கு நம்ம அப்படியே வந்துட்டோம். ஆனால் கரெக்டாக நம்ம 10:50க்கு வந்திருக்கோம். கரெக்டாக 11 மணிக்கு பார்த்திங்கன்னா கோவில் நடை வந்து சாத்திடுவாங்களாமா. திருப்பி அப்புறம் 4 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாமா. அதே மாதிரி கோவில் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் 11 மணி வரை. அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா கோவில் நடை திறந்துருக்கும். அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக நம்ம வேகமாக போய் அம்மனை வந்து தரிசனம் பண்ண போயிட்டோம். அதனால் நம்ம பிளாக் எதுவும் பண்ண முடியல. அதனால் நான் இந்த கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன். அதை அப்படியே உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த குலசை திருவிழா வேறு டைம் நம்ம ஒரு நாள் வந்து கோயில் ஃபுல்லாக விளாக் பண்ணி சூப்பராக வந்து நம்ம வீடியோ போட்டுடலாம். ஓகேங்களா? மற்றபடி பாருங்கள், நல்லா கோவில் நல்லா பெரிய பிரம்மாண்டமான கோவில். நல்லா முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் அதே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே மக்களே, சூப்பராக சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்மனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி குலசை பீச்சுக்கு வந்திருக்கோம், கடற்கரை. இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா அதான் நம்ம குலசேகர முத்தாரம்மன் கோயில் ஃபெஸ்டிவலுக்கு வந்து தசரா ஃபெஸ்டிவல் நடக்கும்ல, அந்த கிராண்ட் ஃபங்க்ஷன் அந்த நடக்கிற இடம் தான் இந்த பீச்சு. அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஆட் பண்ணுறேன். அந்த வேஷம்லாம் போடுவாங்கள்ல, அந்த இதெல்லாமே நிறைய இங்கே இருந்துச்சு. ஓகே, இந்த பீச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த பீச்சில் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த பீச்சில் பாருங்கள் மீனவன் நண்பர் பாருங்கள் ஒருத்தர் போயிட்டுருக்காரு வேறு லெவலில் ஃபிஷிங் பிடிக்க. அப்புறம் அந்த பக்கம் நிறையா வந்து மீன் படகுகள்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நடுவில் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து போகலாம். இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கோம், அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். வாங்க மக்களே, இங்கே பாருங்கள், இங்கே ஏகப்பட்ட மீன்பிடி படகுகள் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி மீன்பிடி படகுகள் பார்க்குறதுலாம் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த ஃபிஷிங் தொழிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பிடிக்கும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கப்பல், இந்த மாதிரி மோட்டர்ஸ் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஓகே, வாங்க அப்படியே போய் பக்கத்தில் பார்க்கலாம். இதோட நேமு பேர் அதெல்லாமே எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு இந்த போட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். உள்ள வலைகள் எல்லாமே இருக்குது. நிறைய இப்போ போட் எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஏதாவது போட்டுக்கு இது வந்ததுன்னா உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு நீட்டாக காமிச்சிடுறேன். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம இந்த குலசை பீச்சில் வந்து நல்லாவே இன்னும் சுற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா? சூப்பரான ஒரு இடம். நல்லா ஆட்டமும் போட்டாச்சு ஜாலியாக கடலில். ஓகே, இப்போ இங்கே நம்ம போட்டை பார்க்கலாம் வாங்க. இந்த போட்டை வந்து நம்ம அந்த நாட்டை பர்மிஷன் கேட்டாச்சு. ஏகப்பட்ட போட் இருக்குது பாருங்கள், நிறைய போட் இருக்குது. அதில் இந்த போட்டில் தான் இன்ஜின் இருந்துச்சு. அந்த நாட்டை பர்மிஷன் கேட்டு ஓகேன்ட்டோம். இந்த போட்டில் இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா யமஹா இன்ஜின் 9.9 கெரோசின் இன்ஜின். ஓகேங்களா? பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ப்ரொப்பலரு. ஸோ நல்லா புத்தம் புதுசாக நல்லா பெருசாக இருக்குது. ஒரு போட்டுக்கு ஒரு மாதிரி ரெண்டு இன்ஜின் வச்சு ஓட்டுவாங்களாமா, ஒரு இன்ஜின் வச்சு ஓட்டுவாங்களாமா. ஓகேங்களா? அதான் வந்து சொன்னாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakhsக்கு மேலே வருமாமா இந்த இன்ஜின். நல்லா புது இன்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த டிராக்டர் வந்து ரெடியாக நிற்கிது. இந்த டிராக்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு படகு வருது இல்லை, அதை வந்து கரையிலேருந்து இங்கே மேட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து இந்த டிராக்டர் யூஸ் பண்ணுறாங்களாமா. இப்போ ஏதோ வந்து படகு வருதாம்மா, மீன்பிடி படகு. ஓகே, அது எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு
வீடியோ எடுத்திருக்கோம். ஓகே, வளன்னு கொலகொலம் பேசாமல் வாங்க இப்போ எப்படி வந்து இந்த கரைக்கு இழுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ தூரம் உள்ள போவீங்க? 40 மைலுங்களா? 40 மைல் தான் 80 100 கிலோமீட்டர் போகும். ரூட்டு எப்படி தெரியும்? சிபிசி இப்போ கன்னியாகுமரி தூரம் வந்துடுவோம். ஆமாம் பக்கம் கன்னியாகுமரி அந்தளவுக்கு சேஃப்டி கேஸாங்க. இதை பண்ணி போகும். அதான் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொன்னார். அந்த போட்டிங்கை பற்றி, ஃபிஷ்ஷிங்கை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து மீன் வந்து பிடிக்கிறதுக்கு, அதாவது வலையை வந்து வீசிட்டு வந்திருக்காங்களாம்மா. இன்னி வந்து நாளைக்கு தான் போய் அந்த வலையை எடுத்து மீன் வந்து எடுப்பாங்களாம்மா. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு. அப்புறம் இது வந்து சின்ன போட்டு, அந்த பக்கம் இருக்கிறது பெரிய போட்டு. அப்புறம் இன்ஜின்ஸில் சின்னது பெரியஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன இன்ஜின் வந்து 1,10,000 20,000 வருமாம்மா. பெருசு வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 வருமாம்மா. சின்ன போட்டு வந்து 13-14 ஸ்பீடு போகுமாம்மா. பெரிய போட்டு வந்து 20, 22, 21 அந்த மாதிரி வந்து ஸ்பீடு போகுமாம்மா. கிட்டத்தட்ட 80 மைல் இல்லை 100 கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்திங்கன்னா போகலாமாம்மா. அப்புறம் ஜிபிஎஸ் வச்சு ரூட்டு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நான் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டேன். அதெல்லாமே சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக போட முடியல, வாய்ஸ் வந்து ரொம்ப அந்த பிரேக் ஆச்சு இந்த காற்றுக்கு. அதனால தான் நம்ம வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சதாக இருந்தது. ஓகே, நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி மீனவ நண்பர்கள்கிட்ட ஏதோ கேளுங்க, ஜாலியாக சொல்லுவாங்க, பேசுவாங்க. மக்களே, இங்கே நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நிறைய எடுத்தோம். அதெல்லாமே ஆட் பண்ணுறேன். சிலது ஃபன்னாக இருக்கும், சிலது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம குலசை முத்தாரம் கோயிலேருந்து ட்ராவலிங் பண்ணி சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே மக்களே, இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. போட்டுருக்காருங்க, காளி பராசக்தி தவசித்தர் பீடம். வெளியே ஏகப்பட்ட கடைகள், சிப்ஸு, பேர்ச்சம்பளம், இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது. ஓகேங்க, அப்படியே நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸ்ட்ரிக்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் வந்து நாட் அலோடு. ஃபோனே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணி விட்றாங்க. அதனால் அலோ இல்லை, அதனால் நம்ம வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 8 கையுடன் பார்த்தீங்கன்னா சிந்தலக்கரை வெக்காளியம்மன் இருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ், அதான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாகம் கொடை பிடிக்க பெரிய பெருமாள் சிலை, அப்படியே பெருமாள் வந்து கொண்டிருக்கிற மாதிரி பாருங்கள், பேக்கில் தெரியுதா? ஓகேங்க, நீட்டாக சாமி கும்பிட்டாச்சு. என்ன உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல, நீங்களும் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். முதல் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருப்பரங்குன்றம். முருகருடைய 3வது படை வீடாக பழனிக்கு நம்ம இந்த சபரிமலை பயணத்தை நம்ம முடிக்க போகிறோம். கரெக்டாக 2 மணிக்கு நம்ம பழனிக்கு வந்திருக்கோம்.